பக்குவப்படாத மனசுல எந்த அறிவுரை சொன்னாலும் அதனால எந்த பயனும் இல்ல. நமக்கு சொல்லப்படுகிற ஒவ்வொரு அறிவுரையும் நாம சரியான வழியில தான் பயன்படுத்துறோமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு குட்டி கதையை தான் கேட்க போறோம். வாங்க கதையை கேட்க போலாம். ஒரு அழகான தீவில துறவி ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அந்த துறவிக்குன்னு எந்த ஒரு மடமும் சொத்துக்களும் கிடையாது. அவரது உடைமைகள் அப்படின்னு பார்த்தா அவர் உடுத்தியிருக்கும் ஆடை, அப்புறம் அவர் வச்சிருக்கிற ஒரு மூட்டை மட்டும்தான். ஒரு நாடோடி மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ஒரு ஊருக்கு போவாரு. அந்த ஊர்ல இருக்கிற மரத்தடியிலையோ இல்ல குகையிலையோ போய் தியானம் பண்ணிட்டு இருப்பாரு. 10-15 நாள் அந்த ஊர்ல இருந்துட்டு திரும்பவும் வேற ஒரு ஊருக்கு நடந்து போயிடுவாரு. இப்படிப்பட்ட இந்த துறவிக்கு ஒரு சிறப்பு அம்சம் இருந்தது. தன்கிட்ட வந்து யாராவது அவங்களோட கஷ்டங்களை பகிர்ந்துக்கிட்டா துறவி அவங்களுக்கு தீர்வுகள் கொடுக்கறதுல ரொம்பவும் வல்லவர். இப்படி பிரச்சனைகளோட வந்த பலருக்கு அவர் சொன்ன தீர்வுகளால அவங்களோட வாழ்க்கை நிலை மாறி உயர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம தாங்கவே முடியாத அளவுக்கு கஷ்டங்களோட யாராவது வந்தா அவங்களுக்கு தன்னுடைய மூட்டையிலிருந்து ஒரு பொருளை எடுத்து கொடுப்பாரு. சிலருக்கு பழங்கள் கிடைக்கும், சிலருக்கு துணிமணிகள் கிடைக்கும், புத்தகங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தேவைகள் அதிகமா இருக்கிறவங்களுக்கு தங்கம், வெள்ளி, வைரம் இதெல்லாம் கூட கிடைக்கும். இவரது சிறப்பம்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தீவு முழுக்க பரவ ஆரம்பிக்குது. அதனால அவர் எந்த ஊருக்கு போனாலும் அவரை தேடி வந்து மக்கள் அவங்களோட குறைகளை பகிர்ந்துக்கிட்டு போவாங்க. இப்படியே போக துறவி ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு போறாரு. அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆலமரத்தடியில போய் உட்கார்ந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வழக்கம் போல அந்த ஊர் மக்களும் அவர்கிட்ட போய் அவங்களோட குறைகளை சொல்லவும் துறவியும் எப்பவும் போல ஒரு சிலருக்கு தீர்வுகள் தராரு, ஒரு சிலருக்கு அவரோட மூட்டையிலிருந்து பொருட்கள் தராரு. ஒரு நாள் ஒரு வியாபாரி இந்த துறவியை பார்க்கறதுக்காக வராரு. அந்த வியாபாரிக்கு அப்பதான் தொழில நஷ்டமாகி ரொம்பவும் கஷ்டத்துல இருக்காரு. இந்த துறவியை பார்த்ததுமே அழுது அவரோட கஷ்டத்தை எல்லாம் அந்த துறவி கிட்ட சொல்றாரு. இதையெல்லாம் கேட்ட துறவி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு தன்னுடைய மூட்டையிலிருந்து ஒரு சின்ன மரப்பெட்டியை எடுத்து அந்த வியாபாரி கிட்ட தராரு. அந்த வியாபாரி கிட்ட, இந்த மரப்பெட்டியை நீ இங்க வச்சு திறக்கக்கூடாது, உன்னோட வீட்டில் போய் திறந்து பாரு. இந்த பெட்டிக்குள்ளர ஒரு புதையல் இருக்கு. அந்த புதையல் உனக்கு 4 ரகசியங்களை சொல்லும். அந்த 4 ரகசியங்களையும் நீ தெரிஞ்சுக்கிட்டா அடுத்தது நீ தொழிலும் தொடங்கலாம், அந்த தொழிலில் நீ ரொம்ப பெரிய ஆளாகவும் வரலாம். அதனால இந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அந்த வியாபாரியும் ஆசை ஆசையா அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனதும் முதல் வேலையா பூஜை அறைக்கு போய் அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாரு. அந்த பெட்டிக்குள்ளர ஒரு மணி, ஒற்றை ரூபாய் நாணயம், ஒரு சிப்பி, ஒரு முத்து, இந்த 4 பொருட்கள் தான் இருந்தது. அப்போதான் இந்த 4 பொருட்களும் 4 ரகசியங்களை உணர்த்தும் அப்படின்னு துறவி சொன்னது ஞாபகத்துக்கு வரவே அது என்ன ரகசியமா இருக்கும் அப்படின்னு அந்த வியாபாரியும் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு ஒன்றுமே பிடிபடலை. அடுத்த நாள் வியாபாரி அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு துறவி கிட்ட போறாரு. இதுல 4 பொருட்கள் இருக்கு. இந்த 4 பொருட்கள் உணர்த்தும் ரகசியம் என்னன்னு நானும் யோசிச்சு பார்த்தேன். ஆனா எனக்கு ஒன்றும் விளங்கல. அதனால அந்த 4 ரகசியங்கள் என்னன்னு எனக்கு சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த துறவி, நான் நிறைய ஊர்களுக்கு போகும்போது உன்ன மாதிரியே கஷ்டம்னு வரவங்களுக்கு இந்த பெட்டியை கொடுப்பேன். அவங்களும் அதில் தங்கம், வெள்ளி, வைரம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வாங்கிட்டு போவாங்க. அதை திறந்து பார்க்கும்போது அவங்க எதிர்பார்த்த பொருள் இல்லாததால யாருமே திரும்பி வரமாட்டாங்க. இது வரைக்கும் நான் கொடுத்த ஆட்கள்லையே நீ ஒருவன் தான் திரும்பி வந்திருக்க. உனக்கு இந்த ரகசியத்தை சொல்லாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பொருட்கள் உணர்த்தும் ரகசியத்தை துறவி சொல்றாரு. முதல்ல இந்த மணி நேரத்தையும், ஒற்றை ரூபாய் நாணயம் பணத்தையும், இந்த சிப்பியும் முத்தும் சேர்ந்து வார்த்தையையும் குறிக்குது. அதாவது எவன் ஒருவன் தன்னுடைய நேரத்தை சரியாக கையாளுகிறானோ அவனே தன் வாழ்க்கையையும் சரியாக கையாளுகிறான். எவன் ஒருவன் தனது செல்வத்தை கணக்கிட்டு செலவழிக்கிறானோ அவனிடமிருந்து அந்த செல்வம் நீங்காது. அடுத்து, எவன் ஒருவன் தன்னுடைய வார்த்தையை சரியான இடத்தில் சரியான நேரத்தில் பயன்படுத்துகிறானோ அவன் மட்டுமே தனது வெற்றியை தக்க வைத்து கொள்கிறான். இதுதான் இந்த 4 பொருட்கள் உணர்த்தும் ரகசியங்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு துறவி. உடனே அந்த வியாபாரி,
நீங்க 4 ரகசியம்னு சொன்னீங்களே, ஆனா 3 தானே சொல்லியிருக்கீங்க. அந்த 4வது ரகசியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, துறவி சொல்றாரு, உன்கிட்ட சொன்ன இந்த 3 ரகசியத்தையும் கேட்டா மட்டும் பத்தாது. அத உன்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தணும். அப்போதான் வெற்றி கிடைக்கும். இதுதான் அந்த 4வது ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த ஊருக்கு நடந்து போக ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கதையை கேட்குற நாமளும் நம்மளோட நேரத்தை, பணத்தை, வார்த்தையை சரியான முறையில் தான் பயன்படுத்துகிறோமா அப்படின்னு நினச்சி பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அறிவுரையையும் நம்ம சரியான வழியில் பயன்படுத்தி இருக்கோமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாமே. பண்படுத்தப்படாத நிலத்தில் போடுற விதை எப்படி எந்த பயனும் தராதோ, அது மாதிரி தான் பக்குவப்படுத்தப்படாத மனசுலையும் எந்த அறிவுரை சொன்னாலும் பயன்படாது. அதனால நம்ம மனசை பக்குவப்படுத்தி எது நம்ம வாழ்க்கையோட வெற்றிக்கு உதவும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களோடு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.